நாஞ்சின் விஜயன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பேசலாமா அந்த வார்த்தையை? வைஷு வந்து திருநங்கையா இருந்தால் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்க வந்து பாலியல் தொழில் பண்றவங்க, எப்படி இவர் சொல்வாரு? இதை வந்து நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். நாஞ்சின் விஜயன் அவர்களை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான். ரெண்டாவது, அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் வந்து அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய நான் செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேரை கடந்து போயிருப்பீங்க. இவங்க எல்லாம் என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவாங்க, என்னப்பா என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. அப்போ ஒரு திருநங்கையா இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அப்போ வைஷு சொன்னது உண்மை தானே? இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு உறவுகளில் தானே இருந்திருக்கீங்க. ஒரு திருநங்கையா இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ வாடிக்கையாளரா நீங்கள் வைஷுக்கு? உங்களால் நாங்கள் வெளியே தலை காட்ட முடியல, ஒரே அசிங்கமாக இருக்குது, இதனால் அவருக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது, அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வைஷுவை கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க அவருடைய மனைவி. இப்போ இவங்க வந்து இந்த வீடியோவில் அவங்கள ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகிட்டு இருக்க ஒரு நபரை பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க கெடுக்கிற விதமாக தானே அது இருக்கு மேம். எங்களால் வெளியே தலை காட்ட முடியல, நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு எதாவது அவருக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நின்று சம்பாதிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சா அவனா அழகு இல்லையா? என்ன இல்ல வைஷுக்கு நல்லா அழகா இருக்கா, நல்லா இருக்கா, அவ எவ்வளவு சம்பாதிச்சு நீங்க செட்டில்டா இருக்கலாமே, புரியுதுங்களா? நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி சொல்லி இந்த திருநங்கை மாதிரி எதுக்கு வேஷம் போடுறாரு? மக்களுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு, மக்களை ஒரு இது பண்றதுக்கு எதுக்காக போடுறாரு? என் மருமகன் வந்து திருநங்கை வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வச்சாரு. திருநங்கைகள் என்ன கேலி பொருளா? இவர் அந்த வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்களா நான் கிள்ளுக்கிறியா இல்ல கேலி பொருளா? இல்ல இவங்க கண்ணுக்கு வந்து நாங்களா கோமாளியா தெரியுறோமா? என்ன பேசுது? எந்த விஷயத்துக்கு என்ன பேசிட்டு வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் போட்டிருக்க வேஷம் எல்லாம் நீங்க அந்த எபிசோடெல்லாம் வச்சு பார்த்து பாருங்க. எதுலயாவது அவர் திருநங்கையா தெரியறாரான்னு பாருங்க. ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை வேஷம் போட்டிருக்கான், அவ்வளவுதான். என்ன அவர் நடிச்சிருக்குதெல்லாம் பாருங்க. திருநங்கை வேஷம் தானே அது முதலாவது. ஒரு கோமாளி பைத்தக்கார தானமா ஒரு புடவையை கட்டுறது, அது கட்டி ஒரு பின்னு கூட அடிக்க தெரியாது, அது உருவி விழும், தூக்கி வச்சுன்னு இருப்பாரு. இப்ப அந்த வைஷுக்கு எவ்வளவு மன உடைச்சலா இருக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க நீங்களே. இதுக்கப்புறம் அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியில யாருன்னா மதிப்பாங்களா? இல்ல அவங்க பாலியல் தொழில் பண்ணும்போது இவர் விஜயன் போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாரா? இல்ல யாரோட கான்டாக்ட் நம்பராச்சும் வாங்கி கொடுத்தாரா? நான் ஒரு குடும்பத்தை கலைக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கோசம் நான் நிறைய விஷயங்களை மென்னு முழுங்கி பட்டும் படாம பேசுறேன். பட் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் விட்டு இருக்க இந்த வார்த்தைக்கு பதில் அவர் சொல்லியே ஆகணும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். மூன்றாம் பாலினத்தவர்களான இந்த திருநங்கைகள் வந்து அவங்க குடும்பத்தால விரட்டப்பட்டு, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டு, சக திருநங்கைகளாலே ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கும் பொழுது பல தடைகளை தாண்டி அவங்களுக்காக இன்று வரை குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் குறித்த நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் ஒரு திருநங்கை வந்து ஒரு நடிகர், ஒரு சின்னத்திரை நடிகர் தன்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பொதுவெளியில் சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்பட்டிருக்கு. அந்த சர்ச்சை குறித்து பலரும் பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம்? ஒரு சின்னத்திரை நடிகர் நாஞ்சின் விஜயன் அவர்கள் வந்து இந்த வைஷு விஷயத்தில் வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, பேசியிருக்காரு. வைஷு அவங்களும் வந்துட்டு கமிஷனர் அலுவலகத்தை நாடி அவங்க வந்து சில ரீசன் எல்லாம் முன் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கேஸும் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தின் பேரில் தான் வந்து அவரை வந்து விட்டு கொடுக்க முடியாமல் வைஷு வந்து இந்த முயற்சிகள்லாம் பண்ணாங்க. பட் ஒரு பொண்ணை வந்து அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது, அது அவங்க மனசில் நினச்சி அவங்களோட நலனுக்காக அவங்க கொடுத்த கேஸ் எல்லாம் கூட வாபஸ் வாங்கிட்டு இப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆகியிருக்காங்க. இது போயிட்டு இருக்கு. இதை பற்றி நேற்று ஒரு சேனலில் பேசியிருந்தேன். வைஷு பண்ணது தவறு அப்படின்னால் நாஞ்சின் விஜயன் அவர் பண்ணதுமே தவறுகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம முடிஞ்சு போகிற விஷயம் திரும்ப திரும்ப பேசி இதை வந்து பெருசாக ஒரு பூதகணமாக கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் கூட நான் பேசாமல் நிறுத்தி இருக்கேன். திரும்ப திரும்ப நம்ம பேசி இதை பெருசாக கொண்டு வர வேண்டாம்
அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்கேன். அதுதான் இப்போதைக்கு சொல்லணும். நீங்கள் நிறைய விஷயம் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலுமே வந்து இந்த திருநங்கை இவங்க வைஷு மேலேயும் சில தப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சேனலில் பேசியிருந்தீங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா திரு நாஞ்சில் விஜயன் அவர்களுமே வந்து அந்த வைஷுவை குறித்து சில தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அது உண்மையாகவே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் பொது வெளியில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருது. என்னன்னா அந்த வைஷு வந்து ஒரு பாலியல் தொழிலாளி, நான் அவங்களை திருமணம் செய்துக்கிட்டு அவங்களுடைய கணவர்கள்லாம் வந்து சண்டை போடுவாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது தவறு தானே மேம்? தவறு தான். அதாவது நேற்று நான் ஒரு சேனலில் பேசியிருப்பேன், வைஷு மேலே வந்து நிறைய தவறுகள் இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பேன். அதாவது நிறைய தவறுகள்னாக்கா வைஷு வந்து நாஞ்சன் விஜயனுக்கு வந்து துரோகம் பண்ணலை, சரிங்களா? அவர் கூட இருக்கும்போது இவங்க வேற தவறான ஒரு வழிகள்லையும் இவங்க போகல. அந்த மாதிரியான தவறுகளை வந்து நான் அதில் வந்து குறிப்பிடலை. அவங்க மேலே இருக்கக்கூடிய தவறுகள் என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன்னா, தெளிவாக சொல்லணும்னா, தனக்கு புருஷன் வந்து நாஞ்சன் விஜயன் இருந்தார் அப்படின்னு வைஷு வந்து ஆணித்தரமாக சொல்லும்போது, அப்படி இருக்கிற ஒருத்தரை எதுக்காக இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அது தவறு. அந்த தவறை தான் நான் குத்தி காமிச்சேன் நேற்று. அதுக்கு அடுத்த காட்டம் அவங்க வைஷு சொல்லியிருந்தாங்க, குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நாஞ்சன் விஜயன் உங்கள் கையை பிடிச்சாரு. எந்த திருநங்கைகள் குழந்தை பெற்று கொடுத்துருக்காங்க? ஹிஸ்ட்ரியிலே அப்படிலாம் கிடையாது. அதை தெரிஞ்சுதானே இருந்தார். அது உண்மைதானே? அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தவறு. இந்த மாதிரியான தவறுகளை தான் நான் வந்து வைஷு தரப்பில் சொன்னேனே காண்டி, மற்றபடி நாஞ்சன் விஜயனுக்கு வந்து அவங்க ஒரு மனசளவில் கூட எந்த அளவுலையுமே அவங்க துரோகம்லாம் பண்ணது கிடையாது, பண்ணதாகவும் தெரியலை. இவங்க ரெண்டு பேரோட பேச்சுக்கள்லையும் பார்த்தோம்னா நமக்கு தெரியலை. அடுத்த கட்டம் வந்து நான் இன்னைக்கு ரொம்பவே கொதிச்சு போயிருந்தேன் பேசணும் அப்படின்னு நான் வந்த ரீசன் என்னன்னா, வைஷுக்கு வந்து வைஷுக்கும் நாஞ்சன் விஜயனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, ஊடகங்கள் மூலயமா வெளியே வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, சரிங்களா? வைஷு வந்து நிறைய பொய்கள் சொல்லணும் விஜயன் மேலனாக்கா நிறைய சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு திருநங்கை சமுதாயத்தில் இருக்கிறாங்க, சொல்லலாம். பட் வந்து அவங்க அப்படியெல்லாம் சொல்லலை. எந்த அளவுக்கு டீசெண்டாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு டீசெண்டாக தான் பேசினாங்க. வைஷு வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்டிருப்பாங்க, ஒரு 3 லட்ச ரூபாய் விஷயம் கூட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் உங்களையே அந்த மாதிரி அந்த பணத்தையே இழந்துட்டு விட்டுட்டு போயிடுறேன். இப்படி எந்த திருநங்கைமா இப்போ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க? வைஷு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு வைஷு வந்து ஒரு திருநங்கையாக இருந்து மற்ற திருநங்கை மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அவன் வீட்டாண்ட போய் அசிங்கம் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, சமூகத்தில் அவனை அசிங்கமாக பேசுது, அப்படிலாம் இல்லாமல் தண்ணியே அழிச்சிக்காமல் சூசைட் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்டு தண்ணியை அழிச்சிக்காமல் மன தைரியத்தோட ஒரு தனியாளாக நின்று அவள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து கடைசி வரைக்குமே சுமூகமாகவே தான் வைஷு போயிருக்கா. இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சரிங்களா? ஆனால் நாஞ்சின் விஜயன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பேசலாமா அந்த வார்த்தையை? வைஷு வந்து திருநங்கையாக இருந்தால் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணுறவங்க, எப்படி இவர் சொல்வார்? இதை வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். நாஞ்சன் விஜயன் அவர்களை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான். ரெண்டாவது அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் வந்து அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போதே தெரிஞ்சு நிறைய நான் செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேரை கடந்து போயிருப்பீங்க. இவங்க எல்லாம் என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவாங்க, என்னப்பா என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. அவங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத இவர் பார்த்தாரா? இல்லை அவங்க கூட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாரா அவங்க பாலியல் தொழில் பண்ணுறதுக்கு? எப்படி இவர் வந்து ஒரு ஊடகங்கள் மூலயமா ஒரு திருநங்கை வந்து ஒரு திருநங்கை மேலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? இது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் நேற்று முன்தினம் வரைக்கெல்லாம் கூட வந்து எனக்கு விஜயன் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு, அவங்க ஃபேமிலி நினச்சி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் ஒரு 2-3 சேனல்லையும் பேசியிருக்கேன். என் திருநங்கை சமூகத்தில் வைஷு எனக்கு பொண்ணு தான், பொண்ணுன்ற இதுவை கூட பார்க்காம நியாயம் என்னமோ அதை பற்றி நான் பேசியிருக்கேன். பட் இவர் பேசின இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு திருநங்கை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா லைனில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயம்.
அவங்க செலக்ட் ஆகி அதில் ஜாயின் பண்ணி அவங்க சில ஒரு நல்ல பேரோட ஒரு நல்ல நட்போட ஒரு சில நல்லவர்களோடலாம் இப்போ ஒரு லிங்க் அடித்து அவங்களோட வாழ்க்கை தரம் மாறி அவங்க ஒரு நல்ல நிலைமையில் வரக்கூடிய ஒரு திருநங்கையை நீ எப்படி வந்து அவங்க பாலியல் தொழில் பண்ணவங்கன்னு எப்படி சொல்லலாம்? அப்போ ஒரு திருநங்கையாக இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன்னா அப்போ வைஷு சொன்னது உண்மை தானே? இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு உறவுகளில் தானே இருந்திருக்கீங்க. ஒரு திருநங்கையாக இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ வாடிக்கையாளரா நீங்கள் வைஷுக்கு? அவங்க பாலியல் தொழில் பண்ணது உண்மைன்னா அப்போ நீங்கள் வாடிக்கையாளரா? இதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம பேசணும்னா ரொம்ப பெருசாக பேசணும். ஸோ நான் இப்போ அது கூட ஏன் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு அளவுக்கு நான் பேசுகிறேன்னா, அவருக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. 2 குழந்தைக்கு அப்பன், ஒரு பொண்ணுக்கு புருஷன். அந்த ஒரு ரீசனை மனசில் வச்சு தான் நான் இப்போ நிறைய விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து கம்மி பண்ணி பேசுகிறேன். இதை வந்து வைஷுவை பாலியல் தொழில் பண்ணுறவங்கன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு. இதை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பார்த்தால் அவர் வைஷுக்கு சாரி சொல்லி ஆகணும். அப்படி சொல்லலைன்னா இதோட விபரீதம் மிக பெருசாக இருக்குன்றதை நான் ரொம்ப கடுமையாக சொல்கிறேன். திரு நாஞ்சில் விஜயன் அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மேம். அந்த வீடியோவில் தான் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க மனைவி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. எங்களால் நாங்கள் வெளியே தலை காட்ட முடியல, ஒரே அசிங்கமாக இருக்குது, இதனால் அவருக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது, அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வைஷுவை கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க அவருடைய மனைவி. இப்போ இவங்க வந்து இந்த வீடியோவில் அவங்கள ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகிட்டு இருக்க ஒரு நபரை பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறது மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கெடுக்கிற விதமா தானே அது இருக்கு மேம். அதுதான் இப்ப நானும் கேட்கிறேம்மா. அதாவது நாங்க வந்து ஒரு திருநங்கையா இருந்தாலும் ஒரு பெண்ணையும் குழந்தையும் மனசுல நினைச்சு அவங்க லைஃப் பாதிக்க கூடாதுன்றதுக்காக எங்க சமூகம் வந்து வைஷு கையை பிடிக்காம இந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணுமான்ற மாதிரி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா நீங்க ஒரு திருநங்கையோட வளர்ச்சியே வந்து அழிக்கிறீங்க. புரியுதுங்களா? எத்தனை திருநங்கை இன்னைக்கு மீடியாவில் இருக்காங்க? எத்தனை பேர் இதுல இருக்காங்க? கிடையாது. ஏதோ அத்தி பூத்த மாதிரி 1-2 பேர் தான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி உள்ள போயிட்டு ஒரு நல்ல சீன்ஸ்லாம் வராங்க, ஒரு நல்ல பேரோட வராங்க. அப்பெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு சமீபத்தில் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கலாம். அப்பெல்லாம் ஒரு ஆணுக்கு தான் பெண் வேஷம் போட்டு அந்த டோப்பா விக்குலாம் வச்சுட்டு இண்டஸ்ட்ரியில விட்டு இருந்தாங்க. இப்போ ரியலாவே ஒரு திருநங்கையே போய் நடிக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள போய் நுழையிறதுக்கு அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. உண்மையில அவங்க பாலியல் தொழிலுக்கே போயிருந்தால் கூட இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ பண்ணியிருக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தன்னை எவ்வளவு மாத்தி இருக்காங்க. என்னங்க கடிச்சிட போது? அவங்க சினி லைன்ல போயிட்டு அவங்க நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க? அவங்க என்ன சம்பாதிச்சிருப்பாங்க? கிடையாது. பட் அவங்க பாலியல் தொழில நின்று சம்பாதிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சா அவன்னா அழகு இல்லையா? என்ன இல்லை வைஷுக்கு நல்லா அழகா இருக்கா, நல்லா இருக்கா, அவ எவ்வளவு சம்பாதிச்சு நீங்க செட்டில்ட் ஆயிருக்கலாமே. புரியுதுங்களா? நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை வேணும், நம்ம கௌரவமா வாழணும். நம்மளால நம்ம திருநங்கையா இருந்தாலும் நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தானே எல்லாத்தையுமே அவங்க தியாகம் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க. எப்படி உங்களுக்கு வாய் வந்துச்சு இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை அசால்ட்டா சொல்லிட்டு போறதுக்கு? என்ன வைஷு கேட்க யாருமே ஆள் கிடையாதா? இல்ல வைஷுக்கு ஒண்ணுன்னா யாரும் வரமா? நான் வருவேன். வெளிச்சம் மரக்கட்டளை வரும், நியாயம்னா நியாயத்துக்கு வரும். நீங்க இது வரைக்கும் 1000 லட்சம் பேசுனீங்க, நாங்க வந்து இதுல தலையிடல. பட் இது வந்து திருநங்கை சமுதாயத்தையே நீங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரியான வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். நாஞ்சில் விஜயன் அவர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதுக்கு என்ன பண்ணணுமோ இதை நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதெல்லாம் இதோட விளைவுகள் மிக பெருசா நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அவருடைய மாமியார் அவர்கள் ஒரு ஊடகத்துல பேசும்பொழுது, என் மருமகனும் தான் வந்து திருநங்கை வேடமிட்டெல்லாம் நடிக்கிறாரு, அப்படி நடிச்சு அந்த சமுதாயத்திற்கு அவர் பெருமை சேர்க்கிறாருன்ற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசியிருக்காரு மேம். என்னம்மா பெருமை சேர்க்கிறாரு? என்ன அவரு நடிச்சிருக்குதெல்லாம் பாருங்க. திருநங்கை வேஷம் தானே அது முதலாவது. ஒரு கோமாளி பைத்தக்கார தானமா ஒரு புடவையை கட்டுறது, அது கட்டி ஒரு பின்னு கூட அடிக்க தெரியாது, அது உருவி விழும், தூக்கி வச்சுன்னு இருப்பாரு. இல்ல, ஒரு பெண் வேடத்திற்கும் திருநங்கை வேடத்திற்குமே வந்து வித்தியாசம் புரிதல் இல்லாம அவங்க பேசியிருக்காங்க. அதுதான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்களுக்கே முதல் புரிதல் இல்லைம்மா. பெரியவங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அவங்க அதே போல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நான் கூட ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். என் மருமகன் வந்து திருநங்கை வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வச்சாரு. திருநங்கைகள் என்ன கேலி பொருளா?
இவர் அந்த வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்களா நான் கிள்ளுக்கிறியா இல்லை கேலி பொருளா இல்லை இவங்க கண்ணுக்கு வந்து நாங்களா கோமாளியா தெரியுறோமா? என்ன பேசுறது, எந்த விஷயத்துக்கு என்ன பேசிட்டு வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்களா? இது வந்து உங்களோட பர்சனல், உங்களோட ஃபேமிலி பிரச்சனை. வைஷுவோட கஷ்டம் அவ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. என்ன எப்படி கூப்பிட்டு எதை பேசணுமோ அதை பேசி முடிக்கிறத விட்டு கோமாளிதனமா பேசிட்டு இருக்காங்க. திருநங்கைகள்லாம் வந்துட்டு அவங்க வேஷம் போடுறாங்க. என்ன திருநங்கை வேஷம் அவர் போட்டாரு சொல்லுங்க? அவரை பார்த்தால் அவர் போட்டிருக்க வேஷம் எல்லாம் நீங்க அந்த எபிசோடெல்லாம் வச்சு பார்த்து பாருங்க. எதுலயாவது அவர் திருநங்கையா தெரியுறாரான்னு பாருங்க. ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை வேஷம் போட்டிருக்கான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? நாங்க திருநங்கைகள் எங்களையும் பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஒரு திருநங்கையும் ஒரு பெண்ணையும் ஒன்னா நிறுத்தினீங்கன்னா யாரு பொண்ணு யாரு திருநங்கைன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். நாங்க வாயை திறந்து பேசினால் மட்டுமே தான் தெரியும், ஓ இவங்க திருநங்கை அப்படின்றது. அந்த அளவுக்கு நாங்க எங்களை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட் பண்ணின்னு இருக்கிறோம். எங்களுடைய மாற்றங்கள் மிக ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் போட்டு தன்னை வந்து ஒரு பெண்ணுக்கு நிகராக நாங்க வந்து நின்றுட்டு இருக்கிற காலகட்டத்துல அழகுபடுத்திட்டு இருக்க காலகட்டத்துல இவர் வந்து ஒரு புடவை கட்டிட்டாராம், ஒரு ஜாக்கெட் போட்டாராம், உடனே திருநங்கை வேஷத்துல வந்து மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாராம். இவரை பார்த்தாதான் இந்த நிகழ்ச்சியில எல்லாம் சிரிக்கிறாங்களா உளுந்து உளுந்து? சொல்லுங்க, எவ்வளோலாம் இருக்கு. அதாவது நீங்க 1000 பேசுங்க. நேற்று வரைக்கும் கூட எனக்கு வந்து என் மனசுல கொஞ்சம் ஈரம் இருந்தது. அவருக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு குழந்தை, 2 குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு நல்ல ஃபேமிலியில வந்து செட்டில்ட் ஆயிருக்காரு, லைஃப்ல ஏதோ இருக்காரு. நம்மளால அந்த ஃபேமிலிக்கு இடக்கூடாதுன்றதுக்கோசம் நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன். பட் இதெல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஒரு ஐஃபர் ஆயிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தவறுமா. திருநங்கை வாழ்க்கையில வந்து எவ்வளோ வலி வேதனைகள் இருக்கு, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கடந்து ஒன்று உடைச்சி வெளியே வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு முன்னோர்கள்லாம் எங்களுக்கு மேலெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போதான் பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு, ரொம்ப கூட இல்லை, ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு. அப்போல்லாம் எங்களை பார்த்து முகம் இப்படி சுழிச்சு போகிறவங்கெல்லாம் இன்னைக்கு எங்களை பார்த்து அட்லீஸ்ட் சிரிக்கிறாங்க, பேசலன்னா கூட சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன காலேஜ் பொண்ணுங்களே எங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு இதுவை நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அந்த வைஷுக்கு எவ்வளோ மன உடைச்சலாக இருக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்க நீங்களே. இதுக்கப்புறம் அவங்கள வந்து இண்டஸ்ட்ரியில் யாருன்னா மதிப்பாங்களா? இல்லை அவங்க பாலியல் தொழில் பண்ணும்போது இவர் விஜயன் போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாரா? இல்லை யாரோட கான்டாக்ட் நம்பராச்சும் வாங்கி கொடுத்தாரா? இல்லை கூட ஏதாச்சும் பண்ணாரா? எதை வச்சு இவர் சொன்னார்? ஏன் பாலியல் தொழில் பண்ணுறோம்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு 8-9 வருஷமோ 11 வருஷமோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த? அப்போ உங்களுக்குள்ளே எந்த ஒரு கசமுசாமும் நடந்திருக்காதா? பேசுனா இதுக்கப்புறம் நான் நிறையவே உடைச்சி பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். ஒருத்தவங்க பாலியல் தொழில் பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சு 11 வருஷம் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்குன்னா வெறும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பியா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்காதா? நான் ஒரு குடும்பத்தை கலைக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கோசம் நான் நிறைய விஷயங்களை மென்னு முழுங்கி பட்டும் படாம பேசுறேன். பட் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் விட்டிருக்க இந்த வார்த்தைக்கு பதில் அவர் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நான் அடுத்த சேனல்ஸ்ல அடுத்த விஷயங்கள்ல மிக பயங்கரமா நிறைய விஷயங்கள் ஓப்பன் டேக்கர் நான் கொடுக்கணும். நாஞ்சன் விஜயன் யாரு, அவர் என்ன கேட்டகரின்றது முதல் கொண்டு நான் டீட்டெயில் கையில வச்சுட்டு தான் இப்போ பேசுறேன். நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வேண்டியது வந்தால் அது அவருக்கு நல்லா இருக்காதுன்றதை எச்சரிக்கிறேன். சமூக வலைதளத்தில் பரபரப்பாக சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து ரொம்ப கொதிப்போடு எங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. நன்றிம்மா.